வணக்கம். கர்நாடக மாநிலத்தில காங்கிரஸினுடைய ஆட்சி நடக்குது. தற்பொழுது டி.கே. சிவகுமார் மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. ஸோ அங்க எம்.எல்.சி இடைத்தேர்தல் நடந்திருக்குது. எம்.எல்.சி மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ராஜ்யசபா மாதிரி. நம்ம ஊர்லயும் முன்னாடி இருந்தது. அதற்கப்புறம் அத எடுத்துட்டாங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக, திமுக இருக்கும் பொழுது அந்த மேலவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகளும் எடுத்திருந்தாங்க. ஆனாலுமே அது வராமலே இருக்குது. ஸோ மேலவையில தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் மாதிரி ஒரு 7 இடங்களுக்கான தேர்தல் நடந்திருக்குது. ஸோ அந்த தேர்தல் முடிவுகள இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஒரு எம்.எல்.சிக்கு 28 வாக்குகள் இருந்தது அப்படின்னா, அவர் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தற்பொழுதைய நிலவரத்துல இருக்குது. ஒரு 7 இடங்களுக்கான தேர்தல். நம்ம தற்பொழுதைய எம்.எல்.ஏக்களினுடைய எண்ணிக்கைப்படி பார்க்கும் பொழுது, காங்கிரஸுக்கு ஒரு 4 எம்.எல்.சிக்கள தேர்வு செய்யலாம். பிஜேபி 2லிருந்து 3 எம்.எல்.சிக்கள தேர்வு செய்யலாம். ஸோ பிஜேபியினுடைய எண்ணிக்கைப்படி பார்க்கும் பொழுது 2, ஜேடிஎஸ் ஜனதாதள் செக்யூலர் அவர்கள் ஒரு கேண்டிடேட் நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அவர்கள் 1, அவர்கள் பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய எம்.எல்.ஏக்கள் இந்த 28 வாக்குகள் இங்க விழுந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடியவர்கள் ஜேடிஎஸ்க்கு போடுற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க. ஜேடிஎஸ்னுடைய எம்.எல்.ஏக்கள் எல்லாரும் அவர்களினுடைய வேட்பாளர்களுக்கே ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்படி ஜார்க்கண்ட்ல கிராஸ் ஓட்டு விழுந்ததோ, அதே மாதிரி இங்க கிராஸ் ஓட்டு விழுந்திருக்குது. ஸோ பிஜேபிக்காரங்க, ஜேடிஎஸ்காரங்க காங்கிரஸுக்கு மாத்தி குத்திட்டாங்க. ஸோ 4 எம்.எல்.சிக்களுக்கான எண்ணிக்கை மட்டுமே வச்சிருந்த காங்கிரஸ் 5 இடங்கள ஜெயிச்சிருக்கிறாங்க. பிஜேபி 2 இடத்துலயும், ஜேடிஎஸ்க்கான அந்த வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஸோ மொத்தமா நம்ம பார்த்தோம்னா 134 தான் காங்கிரஸ் வச்சிருந்தாங்க. ஆனா 5 எம்.எல்.சிக்கள தேர்வு செய்யறதுக்கு 140 அந்த எண்ணிக்கையில எம்.எல்.ஏக்களினுடைய ஆதரவு தேவை. 6 பேர் கிராஸ் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த 6 பேர்ல நம்ம பார்க்கும் பொழுது 3 பேர் பிஜேபியை சேர்ந்தவர்கள், 7 பேர் ஜேடிஎஸ்ஸை சேர்ந்தவர்கள். ஒரு பிஜேபியினுடைய அந்த வாக்கு அப்படின்றது செல்லாத வாக்கா இருந்திருக்குது. ஓவராலா 12 வாக்கு மாறி விழுந்திருக்குது. ஸோ 140 எம்.எல்.ஏக்களை வைத்திருக்கக்கூடிய 134 பிளஸ் அவர்களினுடைய அலைன்ஸ் எல்லாம் சேர்த்தாலும் 140 தான் இருக்குது. ஸோ 151 வாக்குகள் விழுந்திருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். 12 ஓட்டுகள்ல 11 ஓட்டுகள் அந்த பக்கம் மாத்தி விழுந்திருக்குது. ஒரு ஓட்டு செல்லாத ஓட்டா இருக்குது. ஸோ அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது காங்கிரஸ் 5 இடத்துலையும், பிஜேபி 2 இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஜேடிஎஸ் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறாங்க. கிராஸ் ஓட்டு விழுந்திருக்குது. மாத்தி போட்டிருக்கிறாங்க. இந்த முறை பிஜேபிக்காரங்க காங்கிரஸுக்கு மாத்தி போட்டிருக்கிறாங்க. ஜேடிஎஸ்காரங்க காங்கிரஸுக்கு மாத்தி போட்டிருக்கிறாங்க. ஸோ பிஜேபி மற்றும் ஜேடிஎஸ்னுடைய வாக்கால காங்கிரஸ் ஒரு எம்.எல்.சி அதிகமா பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் 5, பிஜேபி 2. இதுதான் கர்நாடகாவினுடைய எம்.எல்.சி எலெக்ஷன் இடைத்தேர்தலினுடைய தேர்தல் முடிவுகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.